ஹலோ கைஸ், வெல்கம் டு பஸ் சேனல். நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் லான்ச்சரை சீல் பண்ணிட்டேன். ரொம்ப சீல் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, அதுக்கே அப்படி தொங்கிடும். தொங்கிச்சா அப்போ இது தொங்கிடும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஆமாம், நான் சொன்ன மாதிரி வீடியோ போட்டால் அதாவது என்னென்னா இன்ஃபினிட் அக்லிஸை வச்சுக்கிட்டு ரிவெஞ்ச் ஃபினிக்ஸு, ஜெயின் ஃபேஃப்னில், யூனிஸ் அக்லிஸு பேட்டில் போட்டிருக்கோம். அப்புறம் யூனிஸ் அக்லிஸு அன்றைக்கி நம்ம யூனிஸ் அக்லிஸோட ரிங்கு வந்து அட்டாக் லேயர் வந்து உடச்சிச்சு. நீங்கள் எப்படி கேட்கலாம். இங்கே பாருங்கள், சரிடா. நம்ம டிஸ்ட்ரக்டிவ் பேட்டில் போகும்போது ரிவெஞ்ச் ஃபினிக்ஸ் 1.2 எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேட்டில் போட்டோம்ல. அப்போ கரெக்டாக வந்து அடிக்கும் போது இது வந்து செதறிச்சு. செதறும் போது இது அப்படியே உடச்சிச்சு போட்டாங்க. உடையில சும்மா வீல் தான் ஊதுச்சு. நான் அப்போ கவனியில் வீடு நல்லா ஓட்டி போகிறத தெரியுது. அது கொஞ்சம் வீல் ஊற்று போச்சுன்னு, பாக்ஸ் ஊற்று எடுக்கும் போது தெரியுது உடச்சிச்சுன்னு. சரி, இப்போ இதெல்லாம் பேசாமல் நம்ம சில வீடியோ வழியே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேட்டில் யாருக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயின் ஃபேஃப்னில் வர்சஸ் ஜியா கிளிஃப்க்கு தான் பேட்டில் போடுறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஜெயின் ஃபேஃப்னில் விடலாம். ஜெயின் வந்து நான் ஃபஸ்ட்டு விடுவேன். அட்டாக் போட போதுறேன். என்ன இதை கணக்கு ஒன்று வச்சுப்போம். இந்த வாட்டி அதுவே வெளியே போனாலும் அது கணக்கு இருக்குது. இந்த வாட்டி அக்கிலியஸ் தான் இதை ஜெயிச்சுக்குது. நம்ம செகண்ட் ரவுண்ட் அக்லியஸ் ஜெயிச்சு சொல்லுவாங்க. ஜெயின் ஃபேஃப்னில் ஜெயிச்சுக்குது. நம்ம செகண்ட் ரவுண்ட் போகலாம். இதே சொல்லி செட்டாக பா என்ன வட்டிங்க அது. என்னன்னு அக்லியஸ்க்கு ஸ்டாமினாவே இல்லை. ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி பேட்டர் மாதிரி இல்லை. அது மாதிரி இந்த இந்த ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா சுற்றியா, அது ஏதோ டர்போ ஸ்டேடியம்னு நினச்சி சுற்றுட்டு போகிறது உள்ள. ரெண்டாவது பாயிண்ட் ஜெயின் ஃபேஃப்னில் தூக்கிடுச்சு. நம்ம தேர்ட் ரவுண்ட் போயிடலாம். நேரம் அக்லியஸ் சார் இருக்குதா? அம்மா அக்லியஸ் உன்னால் முடியும். தங்க என்ன கைஸ், அக்லியஸ் ஃபேஃப்னில் சும்மா தூக்கி போட்டுச்சு. தூக்கி போட்டுச்சு கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் வர்சஸ் அக்லியஸ். இவங்க ரெண்டு பேட்டில் கொஞ்சம் ரொம்ப மோசமாகவும் இருக்கும். நம்ம இப்போ ரெண்டு ரைட்லேயே மாட்டி இல்லை ஒரு லான்ச் சம்பாதிக்கிறது ரெண்டும். ஓகே சார், ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிவெஞ்சே விடுவோம். என்னங்க இது வெறிதான பேட்டில் இதுப்பா. கொடுத்தான் பையன். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம செகண்ட் ஒன் போகலாம். எங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு டர்போ கேஸ் ஐயோ என்னடா அது புது லான்ச்சை கூட மக்கள் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோல எது காவடணும்ல. சரி வாங்க போவோம். சாரி கைஸ், கேமராவுக்கு ஊண்டது காரணமே இவன் தான். ரொம்ப ஸ்பீடாக லான்ச் பண்ணுறோமோ, அப்படி பண்ணால் தான் உண்டு. சார் கைஸ் நம்ம போகலாம். யாரே அப்பா நான் சொன்ன மாதிரி பட் சீஸ் ஆகுது பார்த்தீங்களா? வா இவன் சுற்றி போட்டதா. ஆஹா, என்ன அக்கீஸ் சொல்ல மாட்டா. அக்கீஸ் அத்தா ஐயோ என்ன வா பாருங்க, அக்கீஸ் ஜெயிச்சிச்சுங்க. ஃபைனல் ஸ்டெப் கொடுத்து நான் எங்கேயோ தோற்று போயிடுமா பயந்துட்டேன். ஓகே, இதுலேயும் அக்கீஸ் ஜெயிச்சுக்கிது. செகண்ட் ரவுண்டு போகலாம். சாரி இது பா என்ன இட்டாதுப்பா சரியான இட்டு. ஆனால் என்ன எதுவும் பஸ் டைம் இருக்குது. தொட்டாச்சும் பஸ் கொடுங்கதா. வந்துட்டு பஸ்ஸே காணுதை. எங்கே வந்துச்சு? நல்லா கேமரா கிட்ட வந்து நிற்குது.
பா ஃபைனல் ஸ்டெப்பு கொடுத்து அட்லீஸ்ட் மாஸ் சென்ஸாக ஜெயிச்சிச்சு. இல்லை ஜெயிச்சது நம்ம அக்கிலியஸ். ஓகே ஃபைனல் காம்படிட்டரில் கூத்துடலாம். நம்ம ஃபைனல் காம்படிட்டர் இவர் தான் யூனிசன் அக்கிலியஸ். டேக்கிங் உடஞ்சிச்சு இருந்தாலும் பார்த்துக்கலாம் இவரை. ஓகே பேட்டில் ஆரம்பிக்கலாம். 3 2 3 வா என்னங்க ஐயோ ஏதாச்சும் பஸ் ஃபினிஷ் பண்ணுங்களா? என்ன காய்ஸ் தடுமாறி தோற்றுடும் போகுது. அது நடக்காது. யூனிசனை வச்சு யூனிசன் எடுத்து அதாவது ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் கேட்கணும் அப்போ எதுக்கு நான் போடலான்னு. அது வழி இதாக இருக்குது அவங்ககிட்ட வச்சா போதாங்க. யூனிசன் பள்ளிக்கு போய் வாங்குமா? அப்பா என்ன ஆச்சு? நான் இப்போ தான் சொன்னேன் சொல்லி வாங்க முடியலா இது ஜெயிக்குமான்னு. ஹோய் காய்ஸ் கொஞ்சம் ஊற்றுல பர்ஸ்ட் காய்ஸ். இது வேற லெவலில் பேட்டில். அட்லீஸ்ட் கல் மண்ணிக்குது ஒன்று கொஞ்சம் சிஸ்டமாக இருக்கிறாங்க. சாரி காய்ஸ் இப்போ இந்த வாட்டியுமே கேமரா தட்டி விட்டு போயிட்டான். அவன் அடிச்சு பார்க்குறான். இங்கே என்ன நடக்குது? 2 வாட்டி கேமரா தட்டிச்சுடா. 2 வாட்டி. வாங்க ஆரம்பிப்போம். எத்தனை ரவுண்டு? ஆமாம் 3rd ரவுண்டு. ஆமாம் 3rd ரவுண்ட். ஏதோ வாய்ப்பு வந்து சொல்லலாம். எத்தனை ரவுண்ட் தெரியல. எத்தனை ரவுண்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா இதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே 3 2 யூனிசன் வெளிக்கொண்டு நிற்கிது. வாழா முடிஞ்ச காட்டுங்க. என்ன காய்ஸ் அது கொஞ்சம் லோவாக ஓமே காட் என்ன ஒரே சும்மா தொட்டு ஊதுச்சு. ஆஹா யூனிசன் 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ ஆளுக்காக ஒரு பாயிண்ட் இருக்கிறாங்க. இல்லை ஃபைனல் மேட்ச்சு தான். யார் ஜெயிக்க போகிறாங்க தெரியல. இல்லை 2 வாட்டி கேமராவை சாச்சு விட்டானுங்க. ஆனால் என்ன ஒரு சோகம் ஒரு பஸ் ஃபினிஷ் கூட கொடுக்கல கைஸ். ஒரு பஸ் ஃபினிஷ் கூட யாரும் கொடுக்கல. ஃபைனல் பேட்டில் யூனிசனா பஸ் ஃபினிஷ் கொடுலாம். பா செம்ம ஆயிட்டுங்க. பஸ்ட்டு ஐயோ பஸ்ட் ஆகுதே. ஷே எனக்கு டவுட் என்னன்னா ஒரு ஸ்மால் டவுட் இருக்குதுங்க. அது என்னன்னா இப்போ ரிவெஞ்ச் ஃபினிஷ் கூட மோதும் கூட அட்லீஸ்ட் ஜெயிச்சிச்சு. யூனிசன் இருக்கும் போது ஒரு டஃப் கொடுத்தான். அதையும் ஜெயின் ஃபேஃப் கிட்ட முடியல. எங்கே அவன்? ஆஹா எங்கே அவன் காணோம்? அது ஓகேதான். ஜெயின் ஃபேஃப் கூட முடியல. சரி நம்ம இப்போ நம்ம இன்னொரு பேட்டில் போடலாமா? இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போடல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால எதாவது அட்லீஸ்ட் இல்லாமல் ரிவெஞ்ச் ஃபினிக்ஸ் வர்சஸ் ஜெயின் ஃபேஃப் நீடும் யூனிசன் வர்சஸ் ஜெயின் ஃபேஃப்னு போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிவெஞ்சுக்கும் யூனிசனுக்கு போட்டு ரிவெஞ்சுக்கும் ஜெயின் ஃபேஃப்னு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஃப்னு விடுறோம். ஏன்னா தமிழ் டைப்பு சொல்லுது. அட்டாக் பண்ணலாம் போய் ரிவெஞ்ச நீ யாருன்னு காட்டலாம் இருக்கு. என்னங்க ரிவெஞ்ச நீ ஸ்டெமினா கிடையாதுலா. அட்டாக்கடா. என்னங்க இது ரொம்ப இதுவாகுது. என்ன இந்த இடத்துல இங்கே என்ன நடக்குது? இல்லைங்க இதில் 2 பாயிண்ட் வின்னு வச்சுப்போம். ஏன் ரொம்ப லாங்காக போகுது? என்ன காய்ஸ் தோத்துட்டான். அது அப்படியே அசலாமல் நிற்குது ஜெயின் ஃபேஃப் நீல். சரி சொல்லி வா ஐயம்மா இப்போ காய்ஸ் மறுபடியும் கேமரா கவுந்துக்குச்சு. இந்த வாட்டி ரிங்கு வச்சு இவனு வச்சு சாதனை வச்சுட்டாங்க. ஐயோ இன்னும் நான் கவுக்குறானே. சாரி காய்ஸ். இதே மாதிரி இந்த கவுக்கு போன தெரியல. ஆனால் என் ஃபோன் ஒன்றுங்கிறது கன்ஃபார்ம். ஒரு நிமிஷம் வந்துச்சு. அப்படிதான் ஃபீனிக்ஸ் இப்போ கோவம் வந்துருக்கு போகுது. அதுதான் சுற்றி அப்படி தான்
இது பண்ணுறா பஸ் பண்ணலாதா என்ன அதுக்கு கல் மாதிரி நிற்குது பேப்னில் பஸ்டா என்ன நடக்குறாங்க டேய் சரி முடிஞ்சு இந்த பேட்மேன் முடிவு ஜெயின் ஃபேக்டரியாக ஜெயிக்க போகுது நான் முடிவு பண்ணிட்டேன் ரிவெஞ்ச் முடிஞ்சிச்சு என்ன சார் பண்ணுறீங்க இல்லை என்ன பண்ணுறீங்க இதோட வின்னர் ஜெயின் ஃபேக்டரி கைஸ் ஒத்துக்க மனசுனாலும் அதான் நிஜம் இந்த வாட்டி யூனிசன் ஜெயிப்பான நம்பிக்கை எனக்கு இருக்குது கைஸ் வாங்க போட்டுருவோம் சரி வா மிஸ் அதை அடிச்சு பஸ் பண்ணா கமான் யூனிசன் டேய் அதாடா எப்படியா நிட்டு கொடுத்தா அதுக்கு டேங்க அதே உன் ஸ்டெமினா ஓடல மாதிரி டே ஆமாடா டே உன் ஸ்டெமினா ஓடிடுறா அதே அரங்கா என்ன காய்ஸ் யூனிசன் மேலே பெரிய மலையை வச்சோம் அது அடுத்த செகண்டே காலி ஆயிடுச்சு மறுபடியும் சரி சரி அப்படிதான் சம்மதி இட்டு என்ன காய் இப்போ வெளில பேட் ஆகுது பா அங்கே பாருங்க சூப்பர் செம்மைட்டு பேட் மட்டும் சீசா போகுது ஐயோ யூனிசன் தள்ளாதே யூனிசனா ஜோலி முடிஞ்சு அவ்வளோதான் இதோட வினரும் நம்மளோட ஜெயின் தான் நம்ம இந்த விஷயத்த மறந்தே போயிட்டோமே அகிலேஸ்க்கு 2 மோடு இருக்குது அதாவது நம்ம இப்போ அட்டாக் மோடில் விட்டோம் டிஃபென்ஸ் மோடில் உள்ள மாறிட்டோம் 3 மேட்ச் மறுபடியும் தொடங்குது ஆரம்பிக்கலாம் இப்போ டிஃபென்ஸ் மோட் தான் மழை மாதிரி நம்பிக்கலாம் பார்ப்போம் ஓகே சார் ஜெயிச்சிடலா சரி பா என்ன இத்துங்க அது ஷாமியான இத்து பா ஐயோ ஓ மை காட் என்ன கைஸ் நடக்குதா என்ன நடக்குதாங்க எனக்கு எதுவும் புரியல அங்கே பாருங்க ஐயோ கைஸ் டிஃபென்ஸை போட்டு தோத்தானே டேய் நீ டர்போடா வெறும் லைஃப் ஜென்ஸா நீ டர்போ ஜென்ஸா நீ யாருன்னு காட்டா அவனுக்கு வா டை ஆயிடுச்சுங்க ஐயோ நில்லை இங்கே பாருங்க கைஸ் ஃபர்ஸ்டே ஆயிடுச்சு இந்த மாதிரி சம்பவத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை கீரியஸுக்கு சும்மா அப்படியே நிற்கவும் சொன்னது வந்துச்சு இன்னும் கொஞ்சம் தோ 1 கிளாக் பர்சன்ட் தான் பஸ்ட்டு அவன் உயிரை கொடுத்து ஜெயின் ஃபேஷனில் பஸ் பண்ணிக்கலாம் 2 பாயிண்ட் கொடுத்துருவான் சூப்பர்லா ஆனால் அட்டாக் மோட் நான் எனக்கு என்ன தோணுனா ஸ்டெமினா மோட் அட்டாக் மோட் தான் பால் அடிக்கும் அதான் ஜெயிக்க முடியல ஸ்டெமினா மோட் தான் ஜெயிக்குது சொல்லுங்க கைஸ் இப்போ அகிலேஸ் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது ஜெயின் ஃபேஷன் 1 பாயிண்ட்ஸ் இருக்குது 3-1 வா என்ன அடிங்க அது கமான அகிலேஸ் வின் பண்ணல ஓ மை காட் அப்படிதான் அகிலேஸ் விட்லாதா சூப்பர் சார் செம்மையான இருந்தது என்னது அகிலேஸ் என்ன அகிலேஸ் நீ இதில் 2 பாயிண்ட் இருக்குது ஓகே இதான் லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியல பார்ப்போம் இது வா அகிலேஸ் ஜெயிச்சிச்சு கைஸ் ஒரு மிராக்கல் அகிலேஸ் ஜெயிக்க எதிர்பார்க்கல ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோடிங்காக வந்தே இருக்கும்
அது மட்டும் இல்லை கமெண்ட் கிளாஸில் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன பேட்டில் போடலான்னு. இப்போதைக்கு உங்கள் என்ன விருப்பது உங்கள் லைக்கை நான் கமெண்ட் பண்ணி பாத்தா.